From our archives, the Billy Graham Classics. 300 கிலோ நிறையுள்ள ஒரு மனிதனை நான் அறிவேன். அவர் உண்ணும் உணவின் அளவை பார்த்தால் நீங்கள் அசந்து போவீர்கள். அவர் உயிர் வாழ்வதற்காக உண்கிறவர் போல தெரியவில்லை, உண்பதற்காகவே உயிர் வாழ்கிறவர் போல் தெரிகிறது. அந்தோ பரிதாபம்! அவருடைய பெருந்தினியே அவருடைய உயிருக்கு உலை வைத்துவிடும் என்பதை அவர் அறியார் போலும். தன்னுடைய பிரேத குழியை தன்னுடைய சொந்த கையால் தோண்டி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறியாது போய்விட்டார். பட்னி சாவுகளை விட இக்காலத்தில் பெருந்தீனி சாவுகளே அதிகம். தற்கால உலகில் தலைவிரித்தாடும் பெரும்பாலான பயங்கர நோய்களுக்கு காரணம் பெருந்தீனியே. பெருந்தீனி மனிதனை கொல்லும் ஒரு கொடிய பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் பறைசாற்றியுள்ளது. பெருந்தீனிக்காரருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 7 கொடிய பாவங்களுள் பெருந்தினியும் ஒன்று. ஆணவம், கோபம், பொறாமை, காமம் போன்ற பாவங்களைப் போல் பெருந்தினியும் மனிதனை கொல்லக்கூடிய ஒரு கொடிய பாவமே. நம்மில் அநேகர் பெருந்தினியை ஒரு பாவமாக கருதுவதில்லை. அநேகர் பெருந்தினிக்காரராய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிடையே உலாவும் மோசமான பாவங்களுள் பெருந்தீனியை தடுப்பதற்கு தேசத்தில் சட்டமில்லை. பெருந்தீனியை எதிர்த்து எச்சரிப்பதற்கு சத்திய வேதாகமத்திலே தேவ வசனங்கள் உண்டு. குடிக்கிறவனை கண்டு நகைக்கிறோம், அவனை அருவருக்கிறோம். ஆனால் மிதமிஞ்சி உண்கிறவர்களை கண்டு நாம் நகைக்கிறதில்லை, அவனை அருவருக்கிறதும் இல்லை. பெருந்தீனியை ஒரு பாவம் என்று நாம் சாதாரணமாக கருதாததே இதற்கு காரணமாகும். பெருந்தீனிக்காரர் பிறரை பார்த்து இகழ்கிறான். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்பது போல பெருந்தீனிக்காரன் மற்றவர்களை மிக மிக பெரிய பாதகர்களாகவும் தன்னையோ மிக மிக நல்லவனாகவும் எண்ணிக்கொள்கிறான். தான் வயிற்று சாமியை கும்பிடுகிறவன் என்பதை மறந்து போகிறான். தான் பெருந்தீனி என்னும் பாவத்தில் கண்மூக்கு தெரியாமல் மூழ்கி கிடப்பதை அறியாதிருக்கிறான். தன் பாவம் தனக்கு தெரிவதில்லை. தங்கள் பாவத்தை மனிதர் உணர்கிறதும் இல்லை. தங்கள் பாவத்தை பெரிதாக நினைக்கிறதும் இல்லை. மற்றவர்களுடைய பாவமே அவர்கள் கண்ணுக்கு பெரிதாக தோன்றுகிறது. தாங்கள் அளவுக்கு மிஞ்சி உண்பது பாவம் என்பதை சிந்தியாமல் இருக்கிறார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் அல்லவா? பெருந்தீனிக்காரருக்கு அவர்களுடைய சுகபோக வாழ்வே தெய்வமாகி விடுகிறது. இவ்வுலகில் ஒரே ஒரு தடவை தான் வாழ முடியும். ஆகவே அந்த ஒரு வாழ்நாளில் எவ்வளவு உண்ண முடியுமோ அவ்வளவு உண்டு, எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடித்து, எவ்வளவு இன்புற முடியுமோ அவ்வளவு இன்புற்று, எவ்வளவு கழித்து ஆட முடியுமோ அவ்வளவு ஆடி கழித்து, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போல் கம்பீரமாய் இம்மண்ணுலகில் வாழ விரும்புகிறார்கள் மனிதர்கள். செல்வமாய் வாழ்ந்து பெருந்தீனி தின்று தங்களை கொழுக்க வைக்க விரும்புகிறார்கள் மனிதர்கள். நாளைக்கு சாகும் முன் இன்று உல்லாசமாய் உண்டு உடுத்தி மகிழ் கொண்டாடுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள். அதற்கென்று பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், செல்வத்தை திரட்டுகிறார்கள், பொருட்களை சேகரிக்கிறார்கள், உணவு தானியங்களை மலை போல் குவித்து வைத்துக் கொள்கிறார்கள். இப்பூவுலக சுகபோக ஆடம்பர வாழ்க்கையே அவர்களுக்கு பிரதானம். அவர்கள் மறு உலக வாழ்க்கை பற்றி சிறிதும் சிந்திக்கிறதில்லை. ஆண்டவர் இத்தகைய மனிதருடைய வாழ்வை படம் பிடித்து காட்டியுள்ளார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேகரித்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷனுடைய ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவே. எனவே மனுஷனுடைய கண்ணும் கருத்துமெல்லாம் கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்வதிலும் அவரையே விசுவாசித்து நேசித்து சேவிப்பதிலுமேயே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய மெய்யான உணவு. தன் மனதையெல்லாம் ஆபாச எண்ணங்களாலும், தன் கண்களையெல்லாம் அசுத்த பத்திரிகைகளாலும், தன் வயிற்றையெல்லாம் மிதமிஞ்சி கொழுத்த உணவுகளாலும் நிரப்புவதிலேயே தன் நேரம் முழுவதையும் செலவிடுகிறான் தற்கால மனிதன்.
அவனுக்கு தேவனை பற்றி எண்ணுவதற்கு கூட நேரமில்லாமல் போய்விடுகிறது. தன் உடலை கொழுக்க வைக்கிற மனிதன் தன் ஆத்துமாவை பட்டினி போட்டு கொன்று போடுவதற்கு தயங்காதிருக்கிறான். சரீரம் கொழுகொழுவென செழித்திருக்கிறது, ஆனால் ஆத்துமாவோ பட்டினி கிடந்து சாகிறது. ஆண்டவர் கூறியுள்ளதை மீண்டும் நினைவில் இருத்திக் கொள்வோம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் நமது ஆத்துமாவு உட்கொண்டு வளர்ந்து வருகிறதா? என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 19-21 வரை. உண்பதும் உடுப்பதும் குடிப்பதும் நமது வாழ்வில் முதலிடம் பெற வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆகாரத்தை தேடுவதற்கு நாம் நமது வாழ்வில் முதலிடம் அளிக்க வேண்டியதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு தான் நாம் முதலிடம் அளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறியுள்ளதை கவனியுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமது மாம்ச பசித்தாகங்களை தீர்ப்பதில் மட்டுமே நமது வாழ்க்கை முழுவதையும் செலவிட்டு விடக்கூடாது. மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் அழியா ஆத்மாவுக்குரிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் புசித்து, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் அள்ளி பருகி, அழியா பேரின்ப பாக்கியம் பெறுவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அநேகர் வாழ்க்கை முழுவதையும் மாம்ச காரியங்களிலும் செலவிட்டுவிட்டு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தேவனே என் மீது கிருபையாயிரும், என் ஆத்மாவுக்கு இறங்கும் என்று ஓலமிடுகிறார்கள். வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஆத்தும பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நாம் முதலிடம் கொடுக்காதது வாழ்க்கையின் இறுதி நிமிடத்தில் ஆத்துமாவை பற்றி கவலைப்படுவது எவ்வளவு மதியீனம்! இவ்வாழ்க்கையில் ஆன்ம வாழ்வை கவனிப்பதல்லவோ மாபெரும் முக்கியமான காரியம். மரணப்படுக்கை மனந்திரும்புதலில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் மனந்திரும்பாது வாழ்வது எவ்வளவு புத்தியீனம்! வாழ்க்கை முழுவதையும் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக செலவிடுவதல்லவோ புத்தியுள்ள செயல். இரட்சிப்பை பற்றி வாழ்வில் ஒரு தடவை கூட கேள்விப்படாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியாதவர்களுக்கும் இதற்கு முன்னர் பாவ வாழ்க்கையை பற்றி ஒரு தடவை கூட எச்சரிக்கப்படாதவர்களுக்கும் மரண தருவாயில் மனந்திரும்புவதற்கு ஒரு வேளை தேவன் ஒரு தருணம் கொடுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டும் அவரை வேண்டாம் என்று தள்ளினவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கப்பட்டும் மனந்திரும்பாதவர்களுக்கும் மரணப்படுக்கையில் கூட மனந்திரும்புவது அரிது. பெருந்தீனி நம்மை கல்லறைக்கு அழைத்து செல்வதோடு நில்லாமல் நரகத்திற்கும் அழைத்து சென்றுவிடும். பெருந்தீனி நம்மை மாம்ச அழிவுக்குட்படுத்துவதோடு நரக ஆக்கினிக்கு உட்படுத்திவிடும். உலகில் எண்ணிறந்த மக்கள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கும் போது நாம் மட்டும் உணவை நிதானத்தோடு பயன்படுத்தாது மிதமிஞ்சி தின்று நம் உடலையும் பிறரையும் சாகடித்து கொண்டிருப்பது பாவமாகும். எனவே பிற கொடிய பாவங்களைப் போல் பெருந்தினியும் அருவருத்து ஒதுக்கி தள்ள வேண்டிய கொடிய பாவமே. இவ்வுலக மக்களுள் 3 பாகத்தினர் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க உறைவிடமும் இன்றி வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ தங்களுக்கும் தங்கள் அவசியத்திற்கும் அதிகமான மிதமிஞ்சிய பொருட்களை குவித்து பெருந்தீனி தின்று தங்களை கொழுக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் பசிப்பினியால் வாடுவதை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் நமது உதடுகளால் இனிக்க இனிக்க பேசுகிறோம், ஆனால் நமது கைகளோ இறுக மூடிக்கொள்கிறோம். நமது கையால் அன்னத்தையும் ஆடைகளையும் பயன்மிக்க பிற பொருட்களையும் அள்ளி அள்ளி பிறருக்கு அன்புடன் வழங்குவோம். பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுப்போம், தாகம் உள்ளோருக்கு பானம் வழங்குவோம், ஆடையற்றோருக்கு ஆடைகள் அளிப்போம், பிணியுற்றோருக்கு மருத்துவம் செய்வோம், மருத்துவமனையில் இருப்போருக்கு ஆறுதலும் சுகமும் அளிப்போம். தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி பிறருக்கு பணிபுரிவோம். தன் வயிற்றை கொழுத்த உணவுகளால் நிரப்பி திணித்து வெடிக்க வைப்பதிலேயே ஈடுபட்டு உணவையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்களின் பெருந்தினிய அவர்களை வதைத்து கொன்றுவிடும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். நமது சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கென்று தேவனால் கட்டப்பட்ட ஆலயமாகும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் தேவனுக்குரியவை.
தேவனே நம்மை சிருஷ்டித்தார். நாம் பாவத்தில் வீழ்ந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை பலி கொடுத்து இரத்த கிரயத்தால் நம்மை மீட்டு கொண்டார். எனவே நாம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் தங்கி வாசம் பண்ண வேண்டிய சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எனவே சரீரத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவமாகும். பெருந்தீனி, மதுபான வெறி, காமம் ஆகிய 3 பாவங்களும் சேர்ந்து ரோம சாம்ராஜ்யத்தையே வீழ்த்திவிட்டன. அக்காலத்தில் உலக புகழ் பெற்றிருந்த மாபெரும் வல்லரசு மக்களாகிய ரோமர் தங்கள் கல்லறைகளை தாங்களாகவே தங்கள் பெருந்தீனி பற்களால் தோண்டி கொண்டார்கள். பெருந்தீனியால் செத்த தங்கள் பிணங்களுக்கு தங்கள் வேசித்தனத்தால் தங்களையே குழி தோண்டி புதைத்து கொண்டார்கள். அவர்களுடைய ஆடம்பர விருந்துகளில் விதவிதமாக கொழுமையான உணவு வகைகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அள்ளி அள்ளி தின்று தங்கள் வயிற்றில் திணித்து கொள்ளலாம். அவர்கள் உண்ணும் அளவுக்கு வரம்பே கிடையாது. அக்கொழுமையான ஆகாரத்தில் அவர்கள் அளவற்ற ஆசை கொண்டவர்களாய் மேலும் மேலும் உண்பதற்கு பேராசை கொண்டு தாங்கள் முன்னால் தின்றதையெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே வாந்தி பண்ணி போட்டு மீண்டும் அமர்ந்து தங்கள் வயிற்றை கொழுமையான ஆகாரங்களால் நிரப்பிக் கொண்டிருப்பது அக்கால ரோம விருந்துகளில் காணப்படும் சாதாரண காட்சியாகும். பெருந்தீனிக்கும் குடிவெறிக்கும் விபச்சாரத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுத்த எந்த மனிதனோ அல்லது மனுஷியோ அல்லது தேசமோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அநேகர் சாகத்தக்கதான அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுகிறார்கள். சுகபோகத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். தேவனை மறந்து மிதமிஞ்சி நிதானம் இழந்து உண்பதிலும் உடுப்பதிலும் கிடக்கிறவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நமக்கு சரீரம் மட்டுமல்ல, ஆத்துமாவும் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. சரீரத்துக்கு எவ்வாறு உணவு, தண்ணீர், காற்று அத்தியாவசியமான தேவையோ அவ்வாறே ஆத்துமாவிற்கு கிறிஸ்து தேவையாகும். ஆத்துமாவை போஷிக்கும் ஜீவ ஆகாரம் இயேசு கிறிஸ்துவே. ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்துவே. ஆத்துமாவுக்கு வேண்டிய ஜீவ காற்று இயேசு கிறிஸ்துவே. எனவே மனிதன் வெறும் சரீர அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவால் பிழைக்க வேண்டியவன். ஆத்துமாவை அறவே மறந்து தங்கள் சரீரத்தை மட்டும் பேணி வளர்த்து கொழுக்க வைத்து வருகிறவர்கள் பெருந்தீனி என்னும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள். கெட்ட குமாரன் ஓமை நமக்கு அரியதொரு பாடத்தை கற்றுத்தருகிறது. கெட்ட குமாரனுக்கு மனம் போனபடி உண்டு உறங்கி குடித்து வெறித்து ஆடி பாடி உலகத்தில் சுகபோகமாய் வாழ வேண்டுமென்று ஆசை உண்டானவுடனே அப்பாவ ஆசை அவனை தகப்பன் வீட்டினின்று பிரித்து விடுகிறது. அவன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், தின்றதே மகிழ்ச்சி, குடித்ததே குதூகலம், ஆடினதே ஆனந்தம், பாடினதே பரமானந்தம், சுகபோகமே சொர்க்கம் என்று சிற்றின்பத்தில் சொக்கி திளைக்கிறவன். ஆனால் அது பேரின்பம் அல்ல, சிற்றின்பந்தான் என்பதை சிறிது காலத்திற்குள் கண்டுகொள்கிறான். அவனுடைய சுகபோக வாழ்க்கை நீடித்து நித்திய பேரின்ப வாழ்க்கையை கனிந்து நிற்க முடியாது. பாவத்திற்கோர் அழிவுண்டு, சிற்றின்பத்திற்கோர் சிதை உண்டு. பாவ வாழ்க்கை மனிதனுக்கு நிலையான சமாதானத்தையும் நித்திய சாந்தியையும் அளிக்க முடியாது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். மனம் போன சுகப்போன சிற்றின்ப வாழ்க்கை கெட்ட குமாரனுக்கு அவன் நினைத்தவாறு நிலைவரமான திருப்தியையும் சாந்தியையும் பேரின்பத்தையும் அளிக்க முடியாது போய்விட்டது. அவன் குறைவுபடத் தொடங்கினான். அத்தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சரீர சுகபோகத்திற்காக ஆத்ம வாழ்வை உதறிவிட்டு வந்தவனுக்கு இப்பொழுது சரீர சுகபோக வாழ்விற்கும் பஞ்சம் உண்டாயிற்று. அவ்வாழ்வு அவனுக்கு திருப்தி அளிக்க முடியாமல் போய்விட்டது. நமக்கு திருப்தி அளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். சிற்றின்ப வாழ்க்கை தேவனை விட்டு சாத்தான் சொற்கேட்டு நடக்கும் அக்கிரம வாழ்க்கை நமக்கு ஒரு காலம் நித்திய சாந்தியை பெற்றுத்தர முடியாது. இவ்வுண்மையை கெட்ட குமாரன் கண்டு கொண்டவுடனே தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி தன் தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்டு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் அவனை மன்னித்து மீண்டும் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு பூரண பேரின்ப வாழ்வு இரக்கமாய் அளிப்பது போல் உனக்கும் எனக்கும் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய்
பாவ மன்னிப்பு தந்து நித்திய பேரின்ப வாழ்வு அளிக்க தயாராக நம்முன் நிற்கிறார். உடனே நாம் பாவ மனஸ்தாப கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் வீழ்வோமாக. பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துவை கெஞ்சுவோமாக. தன் குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி இரக்கத்திற்காக சிலுவையில் அறையுண்ட இயேசு இரட்சகரை நோக்கி, ஆண்டவரே, அடியேனை நினைத்தருளும் என்று கிறிஸ்துவின் கிருபைக்காக கெஞ்சின கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கனிவோடு வாக்களித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீ இப்பொழுதே பாவ மன்னிப்புக்காக கெஞ்சு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். இப்பாவத்தினின்று நான் விடுதலை அடைய வழிவகையே இல்லையா? இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவ்வழி இயேசு கிறிஸ்துவே. இயேசு இரட்சகரே பாவ விடுதலைக்கு ஒரே ஒப்பற்ற வழியாக திகழ்கிறார். பாவ மன்னிப்பு பெற, பாவத்திலிருந்து விடுதலை அடைய, புதிய புனித வாழ்க்கை ஆற்ற, பரிசுத்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நடத்த ஒரே ஒரு வழிதான் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்துள்ளார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாகி பரிசுத்த கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கை ஆற்ற முடியும். கிறிஸ்துவை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. மனிதரால் கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.